Journal. ஸோ இது வந்து லெட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரீச் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் நம்ம வந்து இன்ஃபார்மல் லெட்டரில் தான் வந்திருக்கோம். இப்போ இது பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து ஃபார்மல் லெட்டர். Club Eschbornell அந்த கிளப் பேரு. Treffen im Club, meeting in the club. Lesen Sie den Brief, was machen die Mitglieder zusammen? What the members are doing together. Sammeln Sie in the courses. So collect in the course. ஸோ இந்த லெட்டரை படிச்சுட்டு பாருங்கள், ஒரு அஃபிஷியல் லெட்டர்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து அவங்களோட லெட்டர் ஹெட், ஓகேவா? ஸோ அட்ரஸ், நேம் அண்ட் அட்ரஸ், யாருக்குன்னு, டேட்டு, இங்கே வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அட்ரஸ், இங்கே எப்படி அவங்கள கூப்பிடுறது, டியர்ன்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது பாடி ஆஃப் த லெட்டர். இது வந்து க்ளோசிங். சரிங்களா? ஸோ Informationen zum Programm und Einladung zum Jahrestreffen. அதாவது information to the program, about the program, and invitation to the yearly meeting. Jahrestreffen, yearly meeting. Liebe Frau Paris Garcia. So dear Miss Paris Garcia அப்படின்னு சொல்ல கமா போட்டுட்டு இங்க வந்து ஸ்மால் லெட்டர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இங்கேருந்து நீங்கள் படிங்க. Herzlich willkommen. Herzlich willkommen im Club Esplanade. Sie möchten Deutsch und Spanisch sprechen und Leute aus der ganzen Welt kennenlernen. Dann sind Sie bei uns richtig. Unsere Treffen sind immer Samstag im Kulturcafé in der Server-Straße. Wir diskutieren auf Deutsch oder Spanisch über aktuelle Themen. Wir können Sie auch eine Kurzpräsentation zu einem Thema machen. Am Abend sehen wir einen Film aus Spanien oder Südamerika oder wir kochen etwas zusammen. Hier noch eine Information. Unser Jahrestreffen ist am 25. Juni im Stadtpark Köln. Es gibt internationale Specialization, Spiele für Kinder und Erwachsene und ab 21 Uhr spielt ein deutsch-argentinische Musikgruppe. Viele Grüße und bis bald. Christiana Arens. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வார்ம் வெல்கம் டு த கிளப் எஸ்பானல். நீங்கள் வந்து டாய்ச் அண்ட் ஸ்பானிஷ் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ Sie möchten Deutsch and Spanish sprechen. You would like to speak German and Spanish. And Leute aus der ganzen Welt kennenlernen, to know about the people from all over the world. ஸோ தான் சீசன் பை uns richtig. அப்படின்னா நீங்கள் கரெக்டான பிளேஸில் தான் இருக்கிறீங்க. Unsere Treffen sind immer samstags im Kulturcafé an der Severinstraße. ஸோ நம்மளோட மீட்டிங்ஸ் எப்போவுமே எங்கே இருக்கும்னா சாட்டர்டேஸ் வந்து கல்ச்சர் கேஃபேல செவரின்ஸ்ட்ராஸை அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. We are diskutieren auf Deutsch und Spanish über aktuelle Themen. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஜெர்மன்லேயும் ஸ்பானிஷ்லேயும் வந்து கரண்ட் டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. Gern können Sie auch eine kurze Präsentation zu einem Thema machen. ஸோ அங்கே வந்து ஸ்மால் ப்ரெசன்டேஷன் அபவுட் த தீம், ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி கூட நீங்கள் பண்ணலாம். Am Abend zeigen wir einen Film aus Spanien oder Südamerika. ஸோ ஈவினிங்ஸில் வந்து சவுத் அமெரிக்கா இல்லை ஸ்பெயின் அவங்களோட மூவி பார்ப்போம். ஆர்டர் we are coconut with zusammen, but
or else we'll cook something together. Hier noch keine Information. Here is one more information. Unsere Treffen ist am 25. Juni im Stadtpark Köln. ஸோ இயர்லி மீட்டிங் நடக்குது. மந்த்லி மீட்டிங் பற்றி, மந்த்லி மீட்டிங் இல்லை, வீக்லி மீட்டிங் பற்றி ஆல்வேஸ் சாட்டர்டே அதுதான் பேசணும். இது வந்து இயர்லி மீட்டிங். இயர்லி மீட்டிங் எப்போ நடக்குதுன்னா 25th ஜூனில் ஸ்டட் பார்க் ஹாலில் நடக்குது. Es gibt internationale Spezialitäten. So there are international specialties, play for the children and adults. And 21 hour, அதாவது 9 o'clock மேலே வந்து அவங்க வந்து ஜெர்மன் அர்ஜென்டினா மியூசிக் குரூப் வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஸ் மேம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிளேஸில் எதாவது இருக்கா, இந்த மாதிரி கிளப் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ரீஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓ ஸ்டேட் வாஸ் இன் ப்ரீஃப். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாம், இந்த டாபிக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 1 2 1 2 3 4 5 6 7 8, அதில் வந்து இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அன்ரீடர்ன்றது வந்து என்னன்னா, நம்ம எப்படி அவங்கள அட்ரஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி அவங்கள கூப்பிடுறோம், டியரா ரெஸ்பெக்டடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அன்ரீடர். அட்ரஸிங் இதோ 6th ஒன் இருக்கு இல்லைங்களா, எஸ் மேம். அங்கே வந்து அன்ரீடர் போட்டுக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் என்ன நம்பர், எதில் எங்கே இருக்கு அட்ரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Number 2 ma'am. Number 2 actually name, ஓகேவா. Number 3 தான் address. Yes ma'am. ஸோ அப்புறம் என்ன கேட்டிருக்கு, பெட்ரெஃப்னா என்னது? Place ma'am. இல்லை, சப்ஜெக்ட். எஸ் மேம். மறந்துட்டீங்களா? எஸ், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு மேம். சரி சரி. ஸோ பெட்ரெஃப்னா சப்ஜெக்ட். 5th ஒன். 3rd one ma'am. 5th ஒன். எஸ் மேம். அதுக்கப்புறமா அப்செண்டர்னா யார் அனுப்புறாங்களோ அவங்க தான் அப்செண்டர். ஓகேங்களா? மேல அந்த லெட்டர் ஹெட் இருக்கு இல்லைங்களா, அது 1, நம்பர் 1, அதுதான் அப்செண்டர். அதுக்கப்புறமா க்ரூஸ்னா கிரீட்டிங்ஸ். அது எங்க இருக்கு கிரீட்டிங்ஸ்? கீழே லாஸ்ட்ல 7th ஒன். 7th ஒன்ல இருக்கு மேம். 7th ஒன். அதுக்கப்புறமா டாட்டும், டேட் 3rd பிளேஸ்ல இருக்கு மேம். 3rd-ஆ? எஸ் மேம். 2nd place address, 3rd place datum. அந்த டேஷ்ல என்ன, எத்தனாவது டேஷ்? 4th டேஷ். எஸ் மேம். 4th ஒன். அப்புறம் எம்ஃபெங்கர்னா யார் ரிசீவ் பண்றாங்க, அவங்க தான் ரிசீவர். ஓகேங்களா? யாருக்கு எழுதியிருக்காங்க, யாருக்கு இந்த லெட்டர் போகுது? லௌரா பெரஸ் கார்சியா. எஸ் மேம். அப்புறம் உன்டெஸ்ட்ரிஃப்ட் வந்து சிக்னேச்சர், கடைசியில சைன் பண்ணியிருக்காங்களா, அதுதான் உன்டெஸ்ட்ரிஃப்ட். சரிங்களா? எஸ் மேம். ஓகே. இப்போ ஃபார்மலே ப்ரீஃப் இமெயில்ஸ் வாஸ் பர்சன். ஸோ இந்த ஃபார்மல் கிரீட்டிங்ஸ் இமெயில்ஸில் வந்து என்ன, அன்ரீடர்னா அட்ரஸிங், அவங்கள எப்படி நம்ம கூப்பிடுறோம்னு. க்ரூஸ்ன்றது வந்து கிரீட்டிங்ஸ் எப்படி கிரீட் பண்ணி முடிக்கிறோன்றது. ஓகேங்களா? அன்ரீடர்னா மேலே இருக்கும், க்ரூஸ் வந்து கீழே இருக்கும் லெட்டரில். எஸ் மேம். சரிங்களா? மிட் ஃப்ராய்லிஷன் க்ரூசன், இது வந்து அன்ரீடரில் வருதா க்ரூஸில் வருதா? க்ரூஸ் மேம். க்ரூஸ். அப்புறம் லீபர் ஃப்ரௌ, லீபர் ஹேர், இது அன்ரீடர் மேம். வெரி குட். சேர் கெஹார்டர் ஹேர், சேர் கெஹார்டர் ஃப்ரௌ, இது வந்து எப்படின்னா வெரி ரெஸ்பெக்டட் சார் மேடம் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் சேர் கெஹார்டர். மேலுக்கெல்லாம் சேர் கெஹார்டர் வரும் ஹேர், ஃபீமேலுக்கெல்லாம் ஈலேயே முடிஞ்சிடும், ஆர் வராது. சேர் கெஹார்டர் ஃப்ரௌ. ஸோ இது எதில் வரும், அன்ரீடவா க்ரூஸா? அன்ரீடர் மேம். ஃபீலர் க்ரூஸா?
Cruise, ma'am. Gruß. Sehr geehrte Damen und Herren. Unreader. Unreader தான். Damen und Herrenனா ladies and gentlemen சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். Yes, ma'am. ஓகே. ஸோ இவங்க பிரீஃப் ஷைபன் சில லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறோம் இல்லைங்களா, லேர்ன் சி அன்ரீடன் க்ரூஸ் ஃபார்மல் ஹவுஸ் பெயிண்டிங். ஸோ நம்ம எப்படி அவங்கள கூப்பிடுறது, அட்ரஸ் பண்ணுறது, எப்படி க்ரீட்டிங் பண்ணுறது, அது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெமரைஸ் பண்ணுங்க, பை ஹார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சி ப்ரோக்கன் சி நாலன் ப்ரீஃபன் ஒன் இமெயில்ஸ். உங்களுக்கு எந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக எல்லாத்துக்குமே இந்த வேர்ட்ஸ் தேவைப்படும், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணுங்கள், மெமரைஸ் பண்ணுங்கள். மெமரைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, ஓகேங்களா. ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது டைலாக் கொடுத்து இது மெமரைஸ் பண்ணி பேசுங்கன்னா அதை நீங்கள் பண்ணணும், அது இட்ஸ் நாட் ராங். புரியுதுங்களா. ஒன்றுமே தெரியாமல் எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து பை ஹார்ட் பண்ணுறது வந்து அது தப்பு. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன், அதனால நீங்கள் வந்து அந்த ஸ்மால் டயலாக்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, பை ஹார்ட் பண்ணிவிட்டு நீங்களும் காயும் என்ன பண்ணுங்கன்னா பை ஹார்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் லெசன்ஸ் சொல்லி கொடுக்குற வரைக்கும் தான் என்னால் முடியும், கரெக்டா. எக்ஸாம் ப்ராக்டிஸ் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். அப்போ அடுத்த ப்ராக்டிஸ் யார் பண்ணணும்? நாங்க தான் பண்ணணும். நீங்க தான் பண்ணணும்ல. நான் உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், கரெக்டா. எஸ் மேம். அப்போ பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு, சரிங்களா. எஸ் மேம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் காயுக்கு அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆன உடனே நீங்க பண்ணுங்க, சரிங்களா. எஸ் மேம். அவங்க கூட கான்டாக்ட் வச்சிருங்க, அடிக்கடி கேளுங்க. ஓகே மேம். Sie möchten zum Jahrestreffen kommen. ஸோ நீங்கள் வந்து இயர்லி மீட்டிங்க்கு அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது இந்த இந்த 6 சென்டென்ஸுமே ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த மேலே இருக்கிறதுக்கான லெட்டருக்கு ஒரு ரிப்ளை வந்துடும். இது ஓகேங்களா. நீங்கள் வெறும் லீப ஃப்ரௌ கிறிஸ்டியானா ஆரன்ஸ் இவங்க தானே அனுப்புனாங்க. எஸ் மேம். ஸ்டார்டிங்ல வந்து லீபே ஃப்ரௌ கிறிஸ்டியானா ஆரன்ஸ் அப்படின்னு நீங்க தனியா புக்ல எழுதிக்கங்க இந்த லெட்டர். எஸ் மேம். லீபே ஃப்ரௌ கிறிஸ்டியானா ஆரன்ஸ் போட்டுட்டு இது வந்து இப்போ ஜம்பிள்டா இருக்கு, இது அரேஞ்ச் பண்ணணும். 1 2 3 4 அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லெட்டர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஃபீல் அண்ட் டங் ஃபார் இயர் அண்ட் பிரீஃப். லீபே ஃப்ரௌ கிறிஸ்டியானா ஆரன்ஸ் போட்டு கமா போட்டுட்டு கீழே இதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஃபீல் அண்ட் டங் ஃபார் இயர் அண்ட் பிரீஃப். அடுத்தது என்ன வரும் பாருங்க. மேம் ஆபரிஷ் மாக்கன் ஜூம் இல்ல. That klingt sehr interessant. That sounds very interesting. Second one. Das klingt sehr interessant. Yes ma'am. Third one என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்ரி சாட்டர்டே மீட்டிங்க்கு என்னால் வர முடியாது, ஆனால் இயர்லி மீட்டிங்க்கு என்னால் வர முடியும்னு சொல்கிறாங்க. எஸ் மேம். தானிஷ் எட்வர்ஸ் மித்ரிங்கன் இல்ல, ஃபர்ஸ்ட் வர முடியாதுன்னு சொல்லணுமா இல்லையா? எஸ் மேம். அப்போ இன் ஸ்டார்ட் பாக்ஸ் இஸ் ஜஸ்ட் ஃபெஸ்ட். எங்க நடக்குதுன்னு கேக்குறாங்க. லைடர் habe ich am Samstag keine Zeit. எனக்கு வந்து சாட்டர்டேஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு டைம் இல்ல. எஸ் மேம். ஆனா but I would like to aber ich möchte gerne zum Jahrestreffen kommen. ஆனா இயர்லி மீட்டிங்க்கு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் எங்க நடக்குதுன்னு கேட்கணும். ஓம் ஸ்டார்ட் பார்க் இஸ் தஸ் ஃபெஸ்ட் எங்க நடக்குது, நான் ஏதாவது கொண்டு வரட்டுமா, கார்னிஷ் எட்வர்ஸ் மிட்ரிங்கன். சரிங்களா. ஸோ இது நீங்க ஒரு நோட் புக்ல எழுதிக்கங்க. எழுதுறீங்களா இப்போ? எஸ் மேம். இப்போ எழுதுறீங்கன்னா ஓகே, கையோட எழுதிட்டீங்கன்னா பெட்டர், சரிங்களா. ஸோ லீபே ஃப்ரௌ கிறிஸ்டியானா ஆரன்ஸ் போட்டு
கமா பண்ணி போட்டுட்டு feel and done for your and brief. அதுக்கப்புறமா das klingt sehr interessant. Leider habe ich am Samstag keine Zeit. Aber ich möchte gern zum Jahrestreffen kommen. Wo im Stadtpark ist das Fest? Kann ich etwas mitbringen? அது போட்டு கீழே வந்து viele Grüße அப்படின்னு சொல்லிட்டு இல்லை mit freundlichen Grüßen அப்படின்னு போட்டு உங்க நேம் போட்டு முடிச்சிடணும். அவ்வளவுதான். எஸ் மேம். சரிங்களா, முடிச்சிட்டிங்களா? எஸ் மேம். ஸோ இந்த லெட்டர் கூட படிச்சுக்கோங்க. எஸ் மேம். நெக்ஸ்ட் போகலாமா? எஸ் மேம். ஸோ ஸ்மால் டாக் இன் பியூரோ. நம்ம சின்ன சின்ன கான்வர்சேஷன் பேசுவோம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஜெர்மனில் பேசும்போது எதை பற்றி எல்லாம் பேசலாம்? ஊபர் வெல்ஷிய தீமன் ஸ்ப்ரெஷன் சி மிட் கொலிகன். நம்ம நார்மலாக பேசணும்னா எந்த டாபிக்ஸ் பற்றி எல்லாம் பேசுகிறோம்? ஸோ ஒர்க்கை பற்றி பேசுவோமா? இல்லை எதுவும் மார்க் பண்ண வேணாம், ஜஸ்ட் சொல்லுங்க. வீக்கெண்ட் ஓக்கனெண்டை பற்றி பேசுவோம், வெட்டர் பற்றி பேசுவோம், ஸ்பீலன் பற்றி பேசுவோம் மேம். சீரியன், கீனோ, மியூசியம். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல எதை பற்றி பேசுவோம்? 9A மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அதில் சும்மா எதை பற்றி எல்லாம் பேசுவோம்? கொலிகன், கொலிகன், ஓக்கனெண்டர், ஃபேமிலி, ஆர்பைட், ஸ்போர்ட். யா, ஓகே ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் ஆடியோ கேட்டுட்டு இவங்க மேலே கொடுத்துருக்குற அந்த எந்த டாபிக் பற்றியெல்லாம் இவங்க பேசியிருக்காங்கன்னு நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே மேம். Ist das wieder heiß heute, oder? Ja, das stimmt. Zum Arbeiten etwas zu heiß. Da möchte man lieber an den See oder ins Schwimmbad gehen. Oh ja, ein toller Sommer dieses Jahr. Also, einen schönen Tag noch. Danke, Ihnen auch. 2. இவங்க எதை பற்றி பேசினாங்க? ஆர்பைட் மேம். ஆர்பைட், அப்புறம் வெட்டர் பற்றி பேசினாங்க. டுடே அகைன் இட்ஸ் வெரி ஹாட் அப்படின்லாம் சொன்னாங்க. எஸ் மேம். வெட்டர். Alles klar? Ja, ja, alles gut. Sag mal, hast du gestern auch das Fußballspiel gesehen? Ja, das war echt spannend, oder? Zum Glück haben wir gewonnen. Das 3:2 war ja wichtig. Nächste Woche spielen wir dann gegen Stuttgart. Am Samstag, oder? Du, ich muss los. Bis später. Ja, bis dann. 3. இதை பற்றி ஓக்கனெண்டர் சொன்னாங்க மேம். ஸ்போர்ட் பற்றி பேசினாங்கல்ல? எஸ் மேம். ஸ்போர்ட். Guten Morgen. Guten Morgen. Na, wie war das Wochenende? Sehr schön. Wir hatten Familienbesuch und das ist ja immer schön, aber auch ein bisschen anstrengend. Und bei Ihnen? Auch gut, danke. Wir waren in Berlin und haben Freunde besucht. Ah, das klingt auch gut. Ja, es war wirklich nett. Also, bis später. Tschüss. இவங்க ஓக்கனெண்டர் பொலிட்டிக் மேம். பொலிட்டிக் இல்லை, ஃபேமிலி. ஃபேமிலியை விசிட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி ஓக்கனெண்டர் ஃபேமிலி விசிட் இதெல்லாம். ஓகேவா? எஸ் மேம். ஓகே. இப்போ கீழே வந்து லேசன்ஸ் ஈடன் டெக்ஸ் வெல்ஷிய தீமன் சென்ட் குட் ஃபார் ஸ்மால் டாக் வெல்ஷிய நிக். இதில் வந்து ஸ்மால் டாக்குன்னா எதெல்லாம் ஸ்மால் டாக்கு கரெக்டாக இருக்கோ எதெல்லாம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு படிக்கிறீங்களா? எஸ் மேம். ஒவ்வொரு பேரவை படிச்சுட்டு மீனிங் பார்க்கலாம். எஸ் மேம். Oder kennt die Situation.
Man trifft Kolleginnen oder Kollegen im Bus oder im Aufzug und muss sich schnell ein Gesprächsthema finden. Das ist gar nicht so schwer. So jeder kennt die Situation. So everyone knows the situation. Man trifft Kolleginnen oder Kollegen im Bus oder im Aufzug. So one meets the colleagues in the bus இல்லைன்னா lift in the lift. Und muss schnell ein Gesprächsthema finden. And quickly they have to find a conversation topic. Das ist gar nicht so schwer. That is not so difficult at all. Yes, ma'am. Ein Thema ist immer sehr beliebt. Das Wetter finden Sie das langweilig. Ja, beliebt, aber über das Wetter kann man immer reden. Sie können über Ihr Pläne für das Wochenende oder über Urlaub sprechen. And thema ரொம்ப ஃபேவரட்டான டாபிக் என்னன்னா வெதர். Finden Sie das langweilig? Are you finding it very boring? Yeah, vielleicht, yeah, maybe. But speaking about weather, one can always speak. ஏதாவது ஒன்று வெதர் பற்றி பேசணும்னா ஏதாவது ஒன்று சொல்லலாம் இல்லைங்களா? Sie können über Ihre Pläne for this weekend. நீங்கள் வந்து வீக்கெண்ட் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அதை பற்றி பேசலாம். ஆர்டர் ஊபர் இயரன் Urlaubsversion இல்லைன்னா உங்களோட வெக்கேஷனை பற்றி பேசலாம். War gestern ein Fußballspielen im Frechen interessant. Fernsehen. Ansehen. Interessant. Interessant. Welligt interessiert das auch die anderen? Fragen Sie, waren Sie gestern im Kino? Erzählen Sie Film, das ist neutral und alle können etwas dazu sagen. ஸோ நான் படிக்கிறது கூட கவனமாக கேளுங்க ஓகேங்களா? War gestern ein Fußballspiel im Fernsehen interessant? ஸோ நேற்று ஃபுட்பால் கேம் வந்து டிவியில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படின்னு கேட்கலாம். Vielleicht interessiert das auch die anderen. மேபி வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கலாம் உங்களுக்கு. Fragen Sie, waren Sie gestern im Kino? ஸோ ஒருவேளை அவங்களுக்கு மேட்ச் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா அவங்களுக்கு ஒருவேளை மூவி போகிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Ask them whether they went to the cinema. Erzählen Sie von Film. Explain them about the film. Das ist neutral und alle können etwas dazu sagen. And everyone can say something to that. Kinder können ein gutes Thema sein. Gutes Thema. Yes, Thema sein. Fragen Sie, wie geht es den Kindern? Oder ist Ihr Tochter oder Ihr Sohn in der Schule? Aber formulieren Sie die Fragen zur Family nicht so persönlich. Politik, Religion, Geld und Krankheiten sind keine Themen für Smalltalk. Sprechen Sie auch nicht über andere Kollegen. Das mögen die meisten Leute nicht. So auch Kinder können ein gutes Thema sein. So children also a good topic. Okay, fragen Sie, wie geht es den Kindern? Ask them how the children are doing. Order is Ihre Tochter. So நீங்கள் வந்து ear doctor அப்படின்னு படிச்சிருக்கீங்க. இயரன்றது ஃபெமினினுக்கு வரும் சரிங்களா? அது கூட நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். இயர் டாக்டர், இயர் ஜான், ஷான் இந்த சூலஸ். அவங்க வந்து அவங்க பையனும் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்களான்னு கேட்கணும். Aber formulieren Sie die Fragen zur Family nicht so persönlich. ஸோ ரொம்ப பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்கக்கூடாது. பர்சங்களை பற்றி ஃபேமிலியை பற்றி எல்லாம் ரொம்ப டீப்பாக எல்லாம் கேட்கக்கூடாது. Politik, Religion, Geld, Krankheiten sind keine Themen for small talk.
ஸோ பாலிடிக்ஸ், ரிலீஜன், மணி, சிக்னஸ் இதெல்லாம் வந்து ஸ்மால் டாக்கான டாபிக் கிடையாது. Sprechen Sie auch nicht über andere Kollegen. So don't speak about other colleagues. Das mögen die meisten Leute nicht. That many of them don't like. ஆனால் நம்ம வந்து நிறைய கொலீக்ஸை பற்றி தான் அடுத்தவங்களை பற்றி தான் நிறைய பேசுவோம் இல்லைங்களா? எஸ் மேம். ஆனால் அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து எதெல்லாம் ஸ்மால் டாக்கு, எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் நல்லது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. Lesen Sie die Sätze, Sie welchen Themen passen Sie. ஸோ இது வந்து 1 to 8 வந்து எதை பற்றி வெட்டரா, ஓக்கனெண்டா, ஸ்போர்ட்டா, ஃபேமிலி, இங்கே நம்பர்ஸ் போடணும். ஸோ heute ist es wieder heiß. தெரியலையா? Today is again hot. வெட்டர் மேம். வெட்டர் 1 போட்டுக்கோங்க வெட்டரில். Sehen Sie auch das Fußballspiel heute Abend? Both, Mom. Und wie war Ihr Wochenende? Wochenende, Mom. Mögen Sie eigentlich Sport? Both, Mom. Wie geht es Ihren Eltern oder Kindern? Family, Mom. Ach, jetzt regnet es schon wieder. Das ist schrecklich, oder? Family, Mom. Regnet, it's raining again. Raining, regnet, raining. Sport. Raining. Wetter, Mom. Englisch Freitag. Und was machen Sie am Wochenende? Wochenende, Mom. Wie alt sind Ihre Kinder? Family, Mom. Yes. So இந்த மாதிரி questions எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. எந்த இடத்துல என்ன questions இருந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும் அந்த கொஷின். சரிங்களா? எஸ் மேம். அதுக்கப்புறம் ஸ்மால் டாக் இதை பற்றி பேசணும்னா நீங்கள் வந்து sehen Sie auch das Fußballspiel heute Abend. ஸோ இன்னைக்கு வந்து ஃபுட்பால் கேம் பார்ப்பீங்களா? Ich mag Fußball nicht so gerne. Ich mag Tennis. எனக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்காது. I like tennis அப்படின்னு. Tennis ist auch interessant, ich finde. ஸோ டென்னிஸ் கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு டாபிக் பற்றி ஆரம்பித்து அதை பற்றி பேசணும். அதனால தான் அந்த ஸ்மால் டைலாக்ஸ் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? எஸ் மேம். ஸோ இதோட உங்களுக்கு 7th லெசன் கம்ப்ளீட் ஆகுது. எஸ் மேம். ஸோ அதே மாதிரி இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? பேஜ் நம்பர் 89. எஸ் மேம். அதனால பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 89. நெக்ஸ்ட் 8th லெசன் வந்து ஃபிட் அண்ட் கெசுன், ஃபிட் அண்ட் ஹெல்தி. ஸோ ஃபிட் அண்ட் ஹெல்தி இந்த இதில் வந்து என்ன இருக்கு பார்க்கலாம். ஸோ கெசுன் லேபன் வாஸ் கன் மன் மாக்கன். ஸோ ஒரு ஹெல்த்தியாக நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிள் ஃபீல் ஆப்ஸ்டெசன் சொல்லியிருக்காங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு. இன்னும் வேற என்ன பண்ணணும்? Brushing teeth, mom. அப்புறம் jogging. நீங்க ஓனா சொல்லுங்க. இதுல இருக்கிறது வேணாம். Yes, ma'am. Feel water drinking. நிறைய தண்ணி குடிக்கணும் இல்லைங்களா? Does not skip the food. So feel water drinking, feel gemmusation, நிறைய vegetables சாப்பிடணும். இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? Yes, ma'am. ஓகே. ஸோ இவங்க அனிகா யான்சன்ன்றவங்க வந்து 2 months எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. அந்த பிக்சர்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லணும். Yes, ma'am. சரி. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
80 தானே கேபிட்டல் 7 Page number 96. 90யா 96, ma'am. 90 தானே Yes, ma'am. ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் ஸோ இவங்க இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க gesund frühstücken இதுதான் டாபிக் ஹெட்டிங் gesund frühstücken அப்போ அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு sie frühstückt gesund Yes, ma'am. sie frühstückt gesund am Morgen joggen sie geht am Morgen joggen she goes jogging in the morning இது என்னது Schokolade genießen சாக்லேட் சாப்பிட்றாங்க டேஸ்ட் பண்றாங்க sie genießt Schokolade அவங்க என்ன பண்றாங்க früh schlafen gehen சீக்கிரம் தூங்க போறாங்க so sie geht früh schlafen wenig Süßigkeiten essen ரொம்ப கம்மியா ஸ்வீட் சாப்பிடுது sie isst wenig Süßigkeiten mit dem Fahrrad fahren sie fährt mit dem Fahrrad so சைக்கிள்ல வந்து அவங்க ஒர்க்குக்கு போறாங்க டிரைவ் so இதுதான் ஓகேவா Yes, ma'am. இப்போ கீழே என்ன lesen Sie Anika's Kommentare welches Foto passt ரீட் பண்ணிட்டு ஃபோட்டோக்கும் பேசேஜுக்கும் மேட்ச் பண்ணணும் ஸோ படிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் ஒன் நான் படிக்கிறேன் Yes, இல்லை ma'am. நீங்கள் படிங்க Morgan gets lost Yes, ma'am. Otto Ohen, gesund lieber. Eins. Dreimal täglich essen. Täglich. Ma'am. Täglich. Täglich essen und Bier trinken. ம் Kaffee ist das. 2 Monate sind lang. ம் Alle Süßigkeiten ம் gebe ich jetzt Nadine. ம் Sie ist meine Nachbarin und ihre Kinder finden es super. So Morgan's gets lost na it starts from tomorrow நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுது 8 weeks வந்து லிவிங் ஹெல்தி அது என்ன பிளான் பண்ணியிருக்காங்க 3 times வந்து சாப்பிடணும் only 3 times டெய்லி அப்புறம் நிறைய குடிக்கணும் ஷாஃபே இஸ் தஸ் என்னால் முடியுமா ஜொய் மனாட்டேஸ் இன் லாங் 2 months வந்து ரொம்ப லாங்காக இருக்குது ஆலே சூசி கைட்டன் என்னோட ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே நதினா கொடுக்க போகிறேன் அவங்க வந்து என்னோட நெய்பர் அண்ட் அவங்க சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும் செகண்ட் ஒன் நான் படிக்கிறேன் Repeat, ma'am. Oof, es ist so früh. It is so early. Joggen 6:30. Jogging at 6:30. Egal. Ich mache regelmäßig Sport. No matter, I will do regular sports. 5 Mal die Woche, 5 times a week. Ich jogge oder gehe ins Fitnessstudio. I will go for jogging or go to the fitness studio. Dann dusche ich und bin fit for den Tag. Then I'll take shower and I am ready for the day, fit for the day. So இது வந்து என்ன பிக்சர்னு பார்த்துட்டீங்களா Yes, ma'am. The C, ma'am. சீதா ஓகே அடுத்தது இப்போ நான் படிச்சது F, ma'am. எஸ் ஓகே அடுத்தது இது படிங்க Lecker. Frühstück, ich habe Hunger. Mittags esse ich nur Salat und am Abend eine Suppe. Da bin ich morgens richtig hungrig. Ma'am. Yeah, correct. Delicious breakfast. I am hungry. மத்தியானத்தில் அவங்க வந்து ஓன்லி சாலட் சாப்பிட்றாங்க ஈவினிங்கில் சூப் சாப்பிட்றாங்க நைட்டு அவ்வளோதான் ஸோ அப்போ என்ன ஆகும் மார்னிங் கண்டிப்பாக பசி எடுக்கும்ல அதுதான் சொல்கிறாங்க அடுத்தது Abends bin ich müde.
und gehe jetzt früh ins Bett. Weil ist das langweilig, aber ich muss früh aufstehen und ich kann super schlafen. Schlafen. So abends bin ich müde und gehe jetzt früh ins Bett. Evenings வந்து ரொம்ப tired ஆயிடுது and I'll go to bed early. Vielleicht ist das langweilig, maybe it is boring, aber ich muss früh aufstehen, but I have to get up early. Und ich kann super schlafen. I can sleep well. B, Mom. B. அடுத்தது. Aha, ihr wartet auf die Straßenbahn. Ich habe mein Fahrrad. Heute bin ich sicher die Erste im Büro. Aha, they are waiting for the streetcar. I have my cycle. Today I am sure I will be the first one in the office. A, Mom. Hurra, fertig, endlich kann ich in der Freizeit wieder faul sein und Schokolade essen. So, hurra, complete, முடிஞ்சிச்சு. Finally, I can be free in my free time and I can eat chocolate. D, Mom. Okay. So, next. Holen Sie die Sprachnachrichten, was sagen die Personen zum Experiment? Hello? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ 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 ஏய் என்னடி ஃபோன் எடுத்துட்டு பேசவே மாட்டேது. கேக்குது. ஆமா அட்ரஸ் இல்லை, ஃபோன் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி கேள்வி. ஆமா எனக்கு இரு, நான் அனுப்பி விடுறேன். சரி அனுப்பி விடுறேன். நான் கிளாஸ்ல இருக்கேன், முடிச்சுட்டு பண்றேன். ஓகேவா? அனுப்பி விட்டுறேன். சரி சரி ஓகே. Okay, holen Sie die Sprachnachrichten. Listen to the voice message.
Was sagen die Personen zum Experiment? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி இவங்க இந்த பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு. தாமஸ், கிளேர், முட்டர்னா மதர். ஸோ தாமஸ் என்றவர் என்ன சொல்கிறாங்க? Ich finde das Experiment gesund இல்லைன்னா interessanter. Die Freunde vermissen oder vergessen Annika. The experiment is super oder nicht gut. Sport ist nicht wichtig oder langweilig. Annika ist gerade zu wenig oder zu viel. Das Experiment ist sehr gut oder gefährlich. Sie haben 3 neue Nachrichten. Nachricht 1. Hi, Thomas hier. Du, ich finde dein Experiment okay. Also gesund. Aber ist es nicht langweilig? Du gehst jeden Abend früh ins Bett. Wir vermissen dich schon. Gesund leben ist ja okay. Aber die Freunde vergessen? Das finde ich nicht okay. Also komm. Am Freitag gehen wir wieder ins Nightlife. Wir warten auf dich. ஸோ என்ன சொல்கிறாங்க? Gesund, Mom. gesund. அப்புறம் Die Freunde vermissen, Mom. vermissen Annika. ஓகே. Nachricht 2. Hallo Annika, ich bin's, Claire. Na, wie geht's dir? Ich finde dein Experiment echt gut. Du machst das super. Ich will auch mehr Sport machen. Das ist so wichtig. Aber alleine ist es langweilig. Ich will heute schwimmen gehen. Hast du Lust? Bitte komm mit. Um 6:30, okay? Tschüss. Super, Mom. சரி. Super wichtig, Mom. சூப்பர். அப்போ wichtig. Wichtig, Mom. ஓகே சூப்பர். Nachricht 3. Ja, hallo, ich bin's, Mama. Wie geht es dir? Du isst ja jetzt so wenig und machst so viel Sport. Ich weiß nicht. Ist das wirklich gut für dich? Das ist gefährlich. Geht es dir gut? Hast du am Wochenende Zeit? Komm doch zu uns. Ich koche dir was. Dein Lieblingsessen. Melde dich. So well, Mom. so feel இல்லை, so wenig. ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்கல்ல. Yes, Mom. Gefährlich. Gefährlich. The experiment is gefährlich. Gefährlich na dangerous. Yes, Mom. Okay, super. Wie finden Sie das Experiment? Möchten Sie auch etwas machen? So, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த வேர்ட்ஸ் ich finde Experiment gesund இல்லை interessant, super இல்லை nicht gut, அது சொல்லலாம். sehr gut இல்லை gefährlich. Yes, Mom. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி? Ich finde das Experiment gesund, Mom. Gesund, okay. Möchten Sie auch möchten Sie so etwas auch machen? நீங்களும் இதை பண்ணணும், ட்ரை பண்ணணும்னு பார்க்குறீங்களா? Yeah, Mom. Okay. சூப்பர். ஓகே, இது வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். Yes, Mom.